friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான மில்க் ஷேக் ரெசிபி. இது என்ன மில்க் ஷேக் அப்படினா இது வந்துட்டு பப்பாளி பழம் மில்க் ஷேக். பப்பாளி பழம் பத்தி உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்பவே ஹெல்தியான ஒரு ஃப்ரூட். நிறைய விட்டமின் ஏ இருக்கு. கண்ணுக்கு ரொம்ப நல்லது. பீட்டா கரோட்டின் இருக்குது. இது வந்துட்டு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கூட ரொம்பவே நல்லது. ஆனா இந்த மாதிரி ஜூஸா கொடுக்காதீங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு. கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்துட்டு சுகர் ஃப்ரீ போட்டு கொடுங்க இந்த மாதிரி மில்க் ஷேக் செஞ்சு. கிட்ஸுக்கு வந்துட்டு நிறைய பப்பாளி பழம் சேர்த்திக்கணும். அவங்களோட ஐசைட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. இந்த சூப்பரான பப்பாளி பழம் மில்க் ஷேக் எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த டெலிஷியஸான பப்பாளி பழம் மில்க் ஷேக் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். பப்பாளி பழம் மில்க் ஷேக்குக்கு இந்த மாதிரி பப்பாளியை வந்துட்டு தோல் சீட்ஸ் எல்லாம் நீக்கிட்டு ஒரு கப் அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். மில்க் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். சுகர் வந்துட்டு நான் ஒரு 5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த பப்பாளி வந்துட்டு நல்ல ஸ்வீட்டான பப்பாளி, அதனால நான் கம்மியாக தான் சுகர் ஆட் பண்ண போறேன். நீங்க வந்துட்டு சுகருக்கு பதிலாக ஹனி ஆட் பண்ணலாம், அதுவும் நல்லா இருக்கும். ஐஸ் கியூப்ஸ் தேவையான அளவுக்கு. இது வந்துட்டு ஏலக்காய் தூள், ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுக்கறதுக்காக நம்ம கொஞ்சமா ஏலக்காய் தூள் ஆட் பண்ண போறோம். பப்பாளியோட ஏலக்காய் தூள் நல்ல ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும், அதனால கொஞ்சமா நம்ம ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ண போறோம். இதுல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு நம்ம இந்த பப்பாளி பழத்தை ஆட் பண்ணிடலாம். இது கூடவே இந்த சுகர் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஏலக்காய் பொடியும் நம்ம இதுல சேர்த்திடலாம். இது கூட பால் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமா ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அப்புறமேட்டு திருப்பி கிளாஸ்ல ஐஸ் கியூப்ஸ் கொஞ்சமா போட்டுக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம நல்லா அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, நம்மளோட பப்பாளி மில்க் ஷேக் சூப்பரா அடிச்சாச்சு. நம்மளோட மில்க் ஷேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மாதிரி கிளாஸ் எடுத்துக்கலாம். இதுல நமக்கு தேவையான அளவுக்கு ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இதுல நம்ம அடிச்சு வச்சிருக்கிற இந்த பப்பாளி மில்க் ஷேக் வந்துட்டு ஊத்திடலாம். பாருங்க, கலரே பார்க்க எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. மாதிரி நம்ம ஸ்ட்ரா போட்டு நம்மளோட பப்பாளி மில்க் ஷேக்கை நம்ம என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். நம்மளோட சூப்பரான பப்பாளி பழ மில்க் ஷேக் இப்போ ரெடி ஆச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.